இப்போ மாடர்னா இருக்கக்கூடிய ட்ரெண்ட் நம்ம பார்க்கலாம் இல்லையா? பாடிய டீடாக்ஸிஃபை பண்ணுங்க என்று சொல்லுவாங்க. இது செய்யுங்க, அது செய்யுங்க என்று நெறைய குறிப்புகள் சொல்லுவாங்க. பழங்கள் சாப்பிடுங்க, எக்சர்சைஸ் பண்ணுங்க. இன்னும் நெறைய குறிப்புகள் பார்க்கலாம். இதுக்காக கிளாஸஸே இருக்குங்க. நெறைய கோச்சிங்லாம் குடுக்குறாங்க. எப்படி வந்து பாடிய டீடாக்ஸிஃபை பண்ணி, சுத்தப்படுத்தி எப்படி ஆரோக்கியமா வைப்பது என்று. மனுஷன் தன்னுடைய உயிரை காப்பதற்காக உடலுக்கு எவ்வளவோ கவனம் செலுத்துறான். உடலுக்கு நோய் வந்துறக்கூடாது, ஆரோக்கியமா, சந்தோஷமா வாழணுன்றதுக்காக எந்த அளவுக்கு வேணா அவன் செலவு செய்ய ரெடியா இருக்கான். பாடிய டீடாக்ஸிஃபை பண்ண ரெடியா இருக்கான் இல்லைங்களா? ஆனால் உடலை விட முக்கியமானது உள்ளம், ஆன்மா. அதை டீடாக்ஸிஃபை பண்ணணும். அதை சுத்தப்படுத்தணும். இருக்கக்கூடிய நச்சுகளை நீக்கணும் என்பதில பலரும் வந்து கோட்ட விடுறாங்கன்னு தாங்க சொல்ல முடியும். ஸோ எப்படியெல்லாம் வந்து டீடாக்ஸிஃபிகேஷன் பண்ணலாம்? ஆன்மாவையும், உள்ளத்தையும் என்று பார்த்தீங்கன்னா, நெறைய வழிகள் இருக்கு. முதலாவது தௌஹீத் அவர்கிட்ட இருக்கணும். சரியான அகீதா இருக்கணும். ஷிர்க்க விட்டு அவர் தன்னுடைய உள்ளத்தை டீடாக்ஸிஃபை பண்ணணும். ஏன்னா, அதுதான் இருக்கக்கூடிய துல்முலே மிகப்பெரிய துல்ம். தன்னுடைய உள்ளத்தை வந்து முகஸ்துதியிலிருந்து அவர் வந்து சுத்தப்படுத்தணும். அல்லாஹ் அல்லாம மற்றவங்கள் மீது தவக்குல் கொள்வதிலிருந்து, அ தவறான விஷயங்களை நம்புவதிலிருந்து அவர் உள்ளத்த டீடாக்ஸிஃபை பண்ணணும். 2வது ரெகுலரா தௌபா செஞ்சுட்டே இருக்கணுங்க. எப்படி தண்ணீர் வந்து அழுக்க வந்து போக்கி விடுமோ, தொடர் தௌபா என்ன செய்யும்? அவரை வந்து அவருடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தும். தன்னுடைய ஆன்மாவை சுத்தப்படுத்தும். அடுத்து அதிகமா இஸ்திக்ஃபார் செய்யுது. அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்றது. 100 தடவ கூட செய்யுங்க ஒரு நாள் தப்பு இல்ல. காலையிலும், மாலையிலும். மேலும் திக்ர் செய்வது. உள்ளத்திற்கான ஒரு நொரிஷ்மென்ட் என்று சொல்லலாம். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் எவ்வளவு திக்ர்கள் இருக்கு இல்லைங்களா? இது உள்ளத்தை என்ன செய்யும்? காம் பண்ண செய்யும். ஆங்ஸைட்டிய குறைக்கும். ஷைத்தானுடைய வஸ்வாஸை விட்டு நம்மளை பாதுகாக்கும். அடுத்து குரானை வந்து திலாவா செய்வது, ததப்புர் செய்வது, அதை சிந்திப்பது எல்லாமே பவர்ஃபுல் டீடாக்ஸிஃபிகேஷன் டெக்னிக் என்று சொல்லலாம். வெறுமனே சும்மா குரான படிச்சுட்டு போகாம, மாறாக அதை சிந்திப்பது, அத வாழ்க்கையில அமல்படுத்துவது. இது எல்லாமே பெஸ்ட் டீடாக்ஸிஃபிகேஷன் மெத்தட் உள்ளத்திற்கும், மேலும் ஆன்மாவுக்கும். அடுத்தது ஹுஷூவோடு இருக்கக்கூடிய ஒரு தொழுகை, ஐவேளை தொழுகை. உள்ளச்சத்தோடு அவர் தொழும்போது என்ன ஆகும்? எப்படி வந்து தன்னுடைய பாவங்கள் கழுவப்படுமோ, அதுபோல அவருடைய உள்ளமும், ஆன்மாவும் சுத்தமாக மாறும். அடுத்து தஹஜ்ஜுத் தொழுவது. 2 ரக்காயத்தா இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. இது முக்கியமான ஒரு டீடாக்ஸிஃபிகேஷன் மெத்தட். அடுத்து முக்கியமா துவாங்க. யா முகல்லிப குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். என்னுடைய உள்ளத்தை நிஃபாக்கிலிருந்து பாதுகாப்புதா. இது போன்ற துவாக்கள் வந்து உள்ளத்தை டீடாக்ஸிஃபை பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு டெக்னிக்கா இருக்கு. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நோன்பு. ரமலான்ல மட்டும் இல்லைங்க, மற்ற காலங்களிலும் நோன்பு. மனோ இச்சையை நசுக்குது, ஈகோவை நசுக்கக்கூடியதாக இருக்கு. ஸோ மாதம் 3 நாட்கள் 13, 14, 15 இல்ல மண்டே, தர்ஸ்டேஸ்ல, ரமதான்ல இது எல்லாமே உள்ளத்தையும், ஆன்மாவையும் சுத்தப்படுத்தக்கூடிய, டீடாக்ஸிஃபை பண்ணக்கூடிய முக்கியமான டெக்னிக். அடுத்தது சதக்கா, ஜக்காக்கள் இது எல்லாமே செய்யும். உள்ளத்தை சுத்தப்படுத்தும். அவர்ட்ட இருக்கக்கூடிய பேராசை ஆகட்டும், மேலும் கெஞ்சித்தனம், மேலும் வந்து மெட்டீரியலிசம் தாட்டு, பொறாமை இது எல்லாத்தையும் விட்டு தன்னுடைய உள்ளத்தை டீடாக்ஸிஃபை பண்ணும். ஏன்னா உள்ளத்துல தானே அதிகமான குப்பைகள் இருக்கு, அழுக்கு இருக்கு. அடுத்து நல்ல நண்பர்களை வைத்துக் கொள்வது. நல்ல நண்பர்களோட அவர் இருக்கும்போது உள்ளம் என்ன ஆகும்? அ அது வந்து ஒரு டீடாக்ஸிஃபிகேஷன் மெத்தட். ஏன்னா கெட்ட நண்பர்களோடு இருந்தால் பாவம், புறம், அவதூறு, ஹராமான பார்வைகள் எல்லாமே அதிகமாகும். அடுத்தது பாவத்தை விட்டு தூரமாவது. அதை வந்து பாவத்தை விட்டு தவிர்ந்து கொள்வது. ஃபார் எக்ஸாம்பிள் போர்னோகிராஃபி, இசை ஆகட்டும், தவறான படங்கள், ஜினா, பொய் சொல்வது, ஃப்ரீ டாக்கு, மிக்ஸ்டு ஜெண்டர் கூட. மேலும் இப்ப கத்துறது, அதிகமா கோவப்படுறது, வெறுப்பு, பொறாமை, புறம், அவதூறு எல்லாத்திலிருந்தும் உள்ளத்தை வந்து டீடாக்ஸிஃபை பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் மெத்தட் பாவங்களை விட்டு தவிர்ந்திருக்கிறது. ஏன்னா பாவம் செய்யும்போது உள்ளத்துல கரும்புள்ளி ஒன்று உண்டாகும் இல்லைங்களா? அடுத்து சபுர், ஷுக்குர் பொறுமையோடு இருப்பது, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது. இது வந்து கஷ்டமான காலத்திலயும் சரி, நல்ல காலத்திலும் சரி அவர்ட்ட ஷுக்குர் இருக்கணும். இது எல்லாமே உள்ளத்தையும், ஆன்மாவையும் சுத்தப்படுத்தக்கூடிய, டீடாக்ஸிஃபை பண்ணக்கூடிய சூப்பரான மெத்தட்ஸ். அடுத்து இஹ்லாஸ் இருக்கணும். எது செஞ்சாலும் அல்லாஹ்வுக்காக செய்யணும், மக்களுக்காக அல்ல. மவுத்தை அதிகமாக நினைவு கூரணும். மக்களுக்கு அதிகமா உதவணும். மேலும் அமைதியை நிலைநாட்டணும். இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமானது முஹாசபத்து நப்ஸ். தன்னுடைய உள்ளத்தை அவர் அடிக்கடி கேள்வி கேட்டுக் கொள்ளணும். இன்னைக்கு அல்லாஹ்வுக்காக நான் என்ன செஞ்சேன்? இன்னைக்கு செய்த பாவங்களுக்கு நான் தௌபா செஞ்சுட்டேனா? இன்னும் எப்படி என்னுடைய அமல்களை அதிகப்படுத்துவது? இது எல்லாம் உள்ளத்தையும், ஆன்மாவையும் டீடாக்ஸிஃபை பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம். ஹலாலான உணவாகட்டும், ஹராமை விட்டு தூரமாவது, பார்வையை தாழ்த்துவது, இதெல்லாம் மேஜர் பியூரிஃபையர் என்று சொல்லலாம். நம்ம உள்ளத்தையும், ஆன்மாவையும். நாவை பாதுகாப்பது இல்லைங்களா? நான் தான் முக்கியமான பிரச்சனைக்கு காரணமா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க பார்க்கும்போது ஒரு ஆடோ, இல்ல ஒரு உணவுப் பொருளோ, ஒரு மார்க்கெட்டிங் பண்றாங்க ஒரு பிசினஸ்ல. உங்க உடல டீடாக்ஸிஃபை பண்ணுங்க, ஆரோக்கியமாக்குங்க.
உடல்ல இருக்கக்கூடிய அழுக்குகளை சுத்தமாக்குங்கன்னா, முதல்ல நமக்கு ஞாபகம் வர வேண்டியது என்னங்க? கண்டிப்பா உள்ளத்தையும், நப்சையும் எப்படி சுத்தப்படுத்தணும் என்ற விஷயங்கள் தான். அது எப்படி டெக்னிக்ஸ் இருக்கோ, அதை புரிந்து அதை செயல்படுத்தணும். இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸாக இருக்கணுமே தவிர, மாறாக அதன் பிறகு தான் உடல் என்பது இருக்கணும்.